சாயிரம், உன் சோதனை காலமெல்லாம் முடிந்துவிட்டது. நம்பிக்கையோடு இரு. இது உன் அப்பாவின் அசரீரி வாக்கு. உனக்கு நிச்சயமாக பலிக்கும். கேட்டுப்பார். உன் வாழ்வில் பல மாற்றத்தக்க அதிசயங்கள் நடந்தே தீரும். எத்தனை துன்பங்கள் உன் வாழ்வில் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று உன் மனதில் பதிய வைத்துக்கொள். நடப்பது எல்லாமே நன்மைக்குதான் என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்படி இருந்து பார்த்தால் மலையளவு துன்பம் கூட கடுகளகாக மாறிவிடும். எனக்காக யாருமே இல்லை, எனக்கு உதவ எவருமே இல்லை, என் கஷ்டத்தில் எனக்கு உறுதுணையாக உற்ற துணையாக எனக்கு எவருமே இல்லை என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அது மிகவும் தவறான எண்ணம். உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லை என்று உன் மனதில் ஏன் இப்படி தோன்றுகிறது? நான் தான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டே இருக்கிறேனே. எந்த துன்பம் வந்தாலும் என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் என் சாயி என்னோடு இருக்கிறார் என்று சொல்லிப்பார். அந்த எண்ணமே உன்னை தைரியமாக இருக்க வைக்கும். அப்படி இருந்து பார்த்தால் உன்னுடைய பயமெல்லாம் உன்னை விட்டு விலகி, உன் மன போராட்டமெல்லாம் உன் வாழ்விலிருந்தே விலகி தைரியமாகவும் நிம்மதியாகவும் உன் வாழ்வை நீ வாழ்வாய். இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். உன் வாழ்வின் உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். உன் தாய் தந்தைக்கு எப்பொழுதுமே சேவை செய். உன்னுடைய கோபத்தை முதலில் தியாகம் செய். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் அவமானத்தை கற்றுக்கொள்ள பழகிக்கொள். சாதித்தவர்கள் நிறைய அவமானங்களை பெற்றால் மட்டுமே சாதிக்க முடியும். சாதித்தவர்களெல்லாம் அவமானங்களை நிறையவே பெற்றிருப்பார்கள் என்பதுதான் இங்கு உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் நட்சத்திரமாக நான் உன்னிடம் வந்த பிறகு நீ ஏன் கவலை கொள்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நானே உன்னை ஒளிர வைப்பேன். நிம்மதியாக இரு, தைரியமாக இரு. இனி நீ மகிழ்ச்சியான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன் வாழ்வில் இருந்த தடைகளெல்லாம் துடைத்து எறியப்பட்டு விட்டது. உன் வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களெல்லாம் நான் களைந்து விட்டேன். இனி உன் வாழ்வில் சந்தோஷ பாதையில்தான் நீ பயணிக்கப் போகிறாய். இதுவரை கஷ்டத்தோடு வாழ்ந்திருந்த உன் நாட்களெல்லாம் முடிந்துவிட்டது. இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுத்திருக்கும் புதிய வாழ்விற்கான அடித்தளம்தான். எது நடந்தாலும், உன்னை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும் அது சாயப்பாவின் அனுமதியால் தான் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு பொறுமையாக இரு. எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து தைரியமாக செயல்படு. உனக்கான நற்பலன் உன்னிடம் வந்து சேரும். உன்னை யாராவது இழிவாக பேசினாலோ கீழ்த்தனமாக நடத்தினாலோ, உன்னை பற்றி வேறு விதமாக மற்றவர்களிடம் போய் சொன்னாலோ, அவர்களிடம் போய் சண்டைக்கு நிற்காதே, கோபப்படாதே. அவர்கள் இப்படி நம்மை செய்துவிட்டார்களே, ஏளனமாக பேசிவிட்டார்களே என்று அதை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவர்களுக்கு எந்த விதத்தில் பதிலை கொடுக்க வேண்டுமோ, எப்படி திருப்பிக் கொடுக்க வேண்டுமோ அதை உனக்காக நான் செய்து முடிப்பேன். காலம் வரும் வரை அவர்களுக்கான பதிலை நான் கொடுப்பேன். அந்த காலம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீட்டிற்கு விரைவில் நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராக இரு. உன் சோதனை காலங்களெல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் கூறிய பிறகும் ஏன் இத்தனை கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு புரியவே இல்லை. உன்னை நான் நன்றாக அறிவேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன் நிலையையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள்ள பழகிக்கொள். பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்து கொள்ளலாம்.
முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள், அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள். என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ குழந்தைத்தனமாகவும் இப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள். கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள். அதை தெரிந்து புரிந்து நடந்தால் உனக்கான நல்ல நேரம் உன்னை வந்து சேரும். நான் நல்ல வார்த்தையை தான் உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன். இது உனக்கான அசரீரி வாக்கு. உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே, கலங்காதே, நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன். உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்திவிடு. பயம் புத்தியை துளைக்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துடைத்து எறிந்துவிடு. நிச்சயமாக உன் நிலை மாறி நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய். என் உயிருக்கு உயிராயிருக்கும் அன்பான குழந்தை நீ. உன் தாயாக தகப்பனாக என்றும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ பயப்படவோ அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்பதை முடிவு செய்து கொள். உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ நேர்மறையான சிந்தனையோடு உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வாய். எதிர்மறை எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா, இது போன்ற எண்ணங்களை விட்டுவிடு. உன்னை முழுவதுமாக முதலில் நம்பு. அப்போதுதான் நான் உன்னிடம் இருப்பதை நீ உணர்வாய். இந்த மாயை உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே நிரந்தரமே அல்ல. நல்லவனாக இரு, தவறு இல்லை. ஆனால் உடன் இருப்பவர்களை கெடுத்து விடாதே. வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை நான் கவிழ்த்து விடமாட்டேன். என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கிறாய். ஆம், என் பார்வை உன்மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் உட்கார்ந்திருக்கிறேன். உனது நடவடிக்கைகள் அனைத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். எதையும் எதிர்பார்த்து செய்ய முயற்சிக்காதே. எதையும் நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு தருவேன். நான் உன்னை தேடி வந்தேன், உதாசீனப்படுத்திவிட்டாய். மீண்டும் அருகில் வந்தேன், மீண்டும் உதாசீனப்படுத்தினாய். பரவாயில்லை, நீ எனது செல்ல குழந்தை. எனக்கு உன்னிடம் எந்த கோபமும் இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். உனக்கு ஏற்பட்ட துயரங்களை விரைவில் முழுவதுமாக பூர்த்தி செய்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. கவலைப்படாமல் இரு. ஆம் குழந்தையே, கவலைப்படாமல் இரு. தெரியாமல் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதுமே உன் மனதை சமநிலையாக வைத்துக்கொள். இன்பத்தை கண்டு பரவசப்படாமல், அதிகமாக பரவசப்படாமல், துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல், அப்படியே துவண்டு சரிந்து உட்கார்ந்து விடாமல் உன்னை சமநிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கொள். அப்பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பக்குவமான மனநிலைக்கு முதலில் உன்னை கொண்டு வருவது மிக மிக கஷ்டமாகத்தான் முதலில் இருக்கும். ஆனால் முயன்று பார். முடியாதது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை. உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. அந்த உண்மையை உணர்த்துவதும் தெளிவதுமான அனுபவமே நமக்கு வாழ்க்கை பயணமாகவே ஆகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த உண்மைக்கு நாம் ஆட்கொள்கிறோம். அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் நாம் அனைவருமே செயலிழந்து நிதானமிழந்து தவறி மயங்கி நிற்கிறோம். அத்தகைய மயக்க நிலையை எதிர்கொள்ளவும் அதிலிருந்து மீளும் வழிவகைகளை நாம் தெளிவாக
தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் மாறிவிடுகிறது. நிலை இல்லாதவர்களை நிலையானது என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே நம் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும். கோபத்தை முதலில் குறைத்து கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் மற்றவர்களிடத்தில் கோபத்தை காட்டாதே. நெருக்கமானவர்களிடம் காட்டப்படும் கோபமும் ஒரு விதமான அன்புதான் என்பதை புரிந்து கொள். எது நடந்தாலும், உன்னை சுற்றி எது நடந்தாலும், உன்னை விட்டு எது விலகினாலும், உனக்கு வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தாலும் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். தீர்மானிக்கப்பட்டபடிதான் எல்லாமே உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். எல்லாமே இறைவனின் விளையாட்டுதான். கொடுப்பவர் அல்ல இறைவன், கொடுக்க வைப்பவரும் இறைவன்தான். இதை உணர்த்தும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு பல நற்குணங்கள் பொருந்தியவனாகவே இருந்தான். கடவுள் நம்பிக்கை மட்டும் அந்த அரசனுக்கு இல்லவே இல்லை. ஒரு நாள் அந்த அரசன் நாட்டு நிலைமையை பற்றி அறிந்து கொள்ள மாறு வேடத்தில் நகர்வலம் சென்றான். அப்போது நகரத்தில் 2 பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுப்பதை பார்த்தான். ஒரு பிச்சைக்காரன் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான். மற்றவனோ அரசனின் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான். அரசன் அவர்களிடம், இருவருமே பிச்சை எடுப்பதை நான் பார்த்தேன். ஒருவர் கடவுள் பெயரை சொல்லியும் மற்றொருவர் அரசன் பெயரை சொல்லியும் பிச்சை எடுப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டார் அரசர். அதற்கு ஒருவர் கடவுள் நம்பிக்கை கொண்ட பிச்சைக்காரன், இந்த உலகம் முழுவதையும் காப்பவன் இறைவன்தான். இறைவனின் அருளால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக மாற முடியும். அதனால்தான் நான் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான். மற்றொரு பிச்சைக்காரனோ, அரசே, இறைவன் கண்ணுக்கு தெரியாதவன். ஆனால் கண்ணுக்கு தெரிந்த விஷயம் அரசன் மட்டுமே. அரசனால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக முடியும். அதனால்தான் அரசன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றானாம். அரசர் இருவரையும் அனுப்பிவிட்டு தன்னுடைய அமைச்சரிடம் இது பற்றி ஆலோசித்தார். அமைச்சர் அரசனிடம், அரசே, முதல் பிச்சைக்காரன் சொன்னதுதான் சரி. இறைவன் அருள் இருந்தால்தான் அந்த உதவியை பெற முடியும் என்றார். உடனே அரசர் கோபமுற்று, இறைவன் அருளா அல்லது அரசனின் அருளா என்று சோதித்து பார்க்க தீர்மானித்தான். சில நாட்களில் அந்நாட்டில் உள்ள கோயில் திருவிழா ஒன்று நடைபெற்றது. அங்கு அரசனும் குடிமக்களுக்கு சில பரிசுகளை அளிக்கப் போவதாக அறிவித்தான். பரிசினை பெற குடிமக்கள் அனைவரும் வந்தனர். அவர்களுடன் அந்த 2 பிச்சைக்காரர்களும் நின்றனர். அரசன் ஒவ்வொருவருக்கும் புதிய துணி ஒன்றையும் கூடவே பரங்கிக்காய் ஒன்றையும் பரிசளித்தான். அரசின் பெயரில் பிச்சை எடுப்பவனுக்கு மட்டும் பரங்கிக்காயினுள் நகை, தங்க நகை, வைர வைடூரியங்களை வைத்து அந்த பிச்சைக்காரனிடம் கைகளில் கொடுத்தான். கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவனுக்கு எல்லோரையும் போலயே துணியும் பரங்கிக்காய் மட்டும் பரிசளித்தான். சில நாட்கள் கழிந்தன. அரசன் ஒரு நாள் நகர்வலம் சென்றான். அப்பொழுது அரசர் பெயரை சொல்லி பிச்சை எடுப்பவன் சாலையோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுப்பதைக் கண்ட அரசனுக்கு, நான் பரங்கிக்காயின் உள்ளே தங்க வைர நகைகளை வைத்து பரிசளித்தும் இவன் ஏன் பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று யோசித்து அவன் அருகில் சென்றான். உடனே அரசன் அந்த பிச்சைக்காரனிடம், நான் அன்று உனக்கு பரிசுகள் அளித்தேனே, அதற்கு பிறகும் நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டான். அந்த பிச்சைக்காரனும், அரசே, நீங்கள் அன்று ஒரு பரங்கிக்காய் பரிசளித்தீர்கள். அதை நான் 5 வெள்ளி காசுகளுக்கு ஒருவனுக்கு விற்றுவிட்டேன். அந்த 5 வெள்ளி காசுகளை வைத்து எத்தனை நாட்கள் தான் என்னால் உண்ண முடியும்? அதனால் மீண்டும் பிச்சை எடுக்க வந்துவிட்டேன் என்று கூறினானாம். அதை கேட்ட அரசன் கோபமுற்று, மூடனே, நான் உனக்கு பரிசளித்த பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகள் வைத்திருந்தேனே, நீ அதை பார்க்கவே இல்லையா? பார்த்திருந்தால் அறிந்திருப்பாயே என்று அவனை திட்டிவிட்டு நகர்ந்தார் அரசர். சற்று தூரத்தில் ஒரு செல்வந்தனை பார்த்தார் அரசர். அவன் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவன் என்பது அவனுக்கு புலப்பட்டது. அரசன் அவனிடம் சென்று, ஐயா, நீங்கள் முன்பு பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது எப்படி செல்வந்தனாகீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவனும், அரசே, நான் என் தந்தை இறந்த தினத்தில் சிலருக்கு இறைவன் பெயரை சொல்லி அன்னதானம் செய்தேன்.
அன்று ஒருவனிடம் 5 வெள்ளிக்காசு கொடுத்து ஒரு பரங்கிக்காய் வாங்கினேன். அதை சமைப்பதற்காக வெட்டிய போது அதனுள் தங்க வைர நகைகள் இருப்பதைக் கண்டேன். இறைவனின் அருளால் இன்று நான் செல்வந்தன் ஆகியே விட்டேன் என்று கூறினான். இறைவன் அருள் இல்லையென்றால் வாழும் வாழ்வில் எந்த வளமும் பெற முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டார். அரசர் புரிந்து கொண்டார். நாம் நல்லாட்சி செய்வதற்கும் இறைவன் அருளே என்று அரசர் அறிந்தும் கொண்டார். நல்ல மனம் படைத்தவர்களுக்கு, நல்ல எண்ணம் படைத்தவர்களுக்கு இறைவன் எப்பொழுதுமே அருள் புரிவார். கொடுப்பவர் மட்டும் அல்ல இறைவன், கொடுக்க வைப்பவரும் இறைவன்தான். நம்பிக்கையோடு, இறைவன் மேல் தீராத நம்பிக்கையோடு இருந்தால் நமக்கானது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் எந்த ஒரு பக்தரையும் சாயப்பா வீண் போக விட்டுவிடவே மாட்டார். பாபாவின் முழு நம்பிக்கையும் அதீத பக்தியும் கொண்டு யார் ஒருவர் செயல்பட்டாலும் அவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம். நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல நிகழ்வுகளை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கும் மனம் எப்பொழுதுமே வெற்றியை மட்டுமே அடையும். இந்த நொடி கவலைகள் உன்னை சூழ்ந்து இருந்தால், மனம் வேதனையில் கட்டுப்பட்டு கிடந்திருந்தால், மனம் பாரமாக இருக்கிறது போல உணர்ந்தால், மனவேதனையில் தவித்து கொண்டிருந்தால், உன் மனதில் ஒரு இனம் புரியாத சோகம் நிலைத்து இருப்பது போல உணர்ந்தால், இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நான் கடவுளல்ல, உன் அப்பா, உன்னுடைய தந்தை என்று நீ நினைத்தால் நிச்சயமாக இதை முழுவதுமாக கேள். நான் உன் தந்தை இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வருவேன் சர்வ நிச்சயமாக. என் பிரியமான குழந்தையே, வாழ்க்கை என்பதே சக்கரம் போல எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்று சொல்லவே முடியாது. ஆனால் அந்த சக்கரத்தில் ஒன்று மேலோக்கி இருந்தால் மற்றொன்று கீழ் நோக்கித்தான் இருக்க முடியும். இப்படியாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே விபரீத ராஜயோகம் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. நிச்சயமாக நீயும் நல்ல சிந்தனையில் செழித்து வாழ்வாய். உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் உன் சாயி தேவாதான். அதை உன் கையிலிருந்து நழுவ விட்டதும் உன் சாயி தேவாதான். இரண்டுமே என்னால் தான் உன் வாழ்க்கையில் நடைபெற்றது என்பதை உணர்ந்து கொள். சில விஷயங்களில் உனக்கு காரணம் தெரியாது, புரியவும் புரியாது. இது நம் வாழ்வில் எதுக்கு நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்பது சில சமயம் உனக்கு புரியவே புரியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ ஒரு வெறும் கருவிதான். உன்னை ஆட்கொள்பவனும் உன்னை ஆட்டுவிப்பவனும் உன் சாயி தேவாதான் என்பதை புரிந்து கொள் கண்மணியே. நீ இந்த சாயி என் பிள்ளை, என்னை மட்டுமே நம்பு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ கரை சேர்வாய். நீ சாயியின் பிள்ளை. எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக உன் அப்பாவின் பிள்ளையாகிய நீ வாழ்வாய். அந்த வாழ்க்கையை உனக்காகவே நான் ஏற்படுத்துவேன். உனக்கு நடக்கும் நன்மை தீமை அனைத்தும் என் பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது. தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள 2 விஷயம் முதலில் தேவை. அதில் தைரியம் முதலாவது. இரண்டாவதாக அஞ்சாமை வாழ்வு. துணிச்சலோடு இருந்தால் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். துணிவே வாழ்வு என்பது உனக்கு தெரியாதா என்ன? ஆகவே முதலில் தைரியத்தை உன் மனதில் வளர்த்துக்கொள். அந்த தைரியமே இறைவனை அழைத்து வந்து உன் மனதில் அமர வைக்கும். சுயநலமின்மை என்று ஒன்று உன்னிடம் இருந்தால் உனக்கு வரும் அனைத்துமே இன்பமாக தெரியும். சுகமும் துக்கமும் இன்பமும் துன்பமும் உன்னை நெருங்கவே நெருங்காது. தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டால் நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் வாழ்வில் சுகமாகவே நடக்கும்.
அதை விட்டுவிட்டு துன்பம் வந்து விட்டதே, இனி நான் என்ன செய்வது? என் வாழ்க்கையில் துன்பத்தோடு மட்டுமே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, மாற்றங்கள் என் வாழ்க்கையில் வராதா என்று ஏக்கத்தோடு கவலையோடும் இருந்தால் உன்னால் அடுத்த அடி கூட எடுத்து வைக்கவே முடியாது. நம்பிக்கையோடு இரு, நான் உன் இல்லத்திற்கு வரப்போகிறேன். உன் மீது எனக்கிருக்கும் அன்பு எல்லையே இல்லாதது. நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகி சென்றாலும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். கடக்கும் தூரம், பயணிக்கும் வழிகள், சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் உன் கண்கள் என்னை காணும் முன்பாக சாதாரணமாயிருந்து இருக்கும். உன் கண்கள் பார்த்த தருணம் என்னை உன் கண்கள் அறிந்ததோ அன்று உன் வாழ்வின் நிகழ்வுகளெல்லாம் விசித்திரமாக இருக்கும். அனுபவங்களும் உணர்வுகளும் உணரப்படும். அப்போதுதான் என் லீலைகளை நீ அறிவாய். அதுதான் உன் வாழ்வில் வண்ணம் ஏற்பட போகும் காலங்கள். உன் வாழ்வில் உள்ள நிகழ்வுகள், சூழல், அதுதான் வண்ணங்கள். ஏராளமாய் உனக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையில் குவியப் போகிறது. கலங்காதே, உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நான் இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பல்வேறு நல்வினைகள் செய்ததன் பலனாக நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். ஆனால் பிறர் செய்த அனைத்தும் நற்செயல்களும் மறந்து அலட்சியம் செய்கிறார்கள். நன்றியோடு இரு. மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நன்றியோடு இரு. நீ என்ன செய்தாலும் நான் அதை அறிவேன். உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது எதற்குமே நீ கவலைப்படவோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நல்ல நேரம் துவங்கினால் மட்டுமே இந்த பதிவு உன் கண்களில் படும். இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயல்லவா? உன் கண்ணில் இது பட்டிருக்கிறதல்லவா? அப்படியென்றால் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது என்றுதானே அர்த்தம். அப்பா தரும் இந்த வாக்கை சர்வ சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே என் பிரியமே. சாயிநாதரே, என்னுடைய அன்பை பலர் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள், தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் அன்பை புரிந்து கொள்ளாமல் என் மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று புலம்பியும் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்று தெரியுமா என் கண்மணியே? உன்னை அவர்கள் கஷ்டப்படுத்தவில்லை, உன் மனதை அவர்கள் காயப்படுத்தவும் இல்லை. உன்னுடைய கஷ்டத்தையும் உனக்கு வந்திருக்கும் சங்கடங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாய் என்றாலே உன் கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். எனவே மற்றவர்கள் செய்யும் செயலால் நீ வேதனைப்பட்டாலும் உன்னுடைய கர்ம வினைகளின் வலிமை குறைகிறது என்பதால் நிம்மதி கொள் என் கண்மணியே. மற்றவர்களை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. உன் அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள், உன்னை வேதனைப்படுத்துபவர்கள் அவரவர் கணக்கை அவரவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என் குழந்தையே. எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் உனக்கு வராமல் போனதையும் நினைத்து நினைத்து கவலைப்படாதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்ற நினைப்போடு உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிக் கொண்டே இரு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே சாயப்பா, என்னையும் அப்படி எண்ணிக்கொள்ள சொல்கிறீர்களே. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழவே இல்லையே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. பொறுத்துக்கொள். பொறுமைக்கு தக்க பரிசு கூடிய விரைவில் உன்னிடம் வந்து சேரும். இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இன்னும் சிறிது நேரமே உன்னுடைய பொறுமைக்கான பதில் நான் உனக்கு தருவேன். சர்வ நிச்சயமாக தருவேன். உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என் குழந்தையே. உன் வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும். நீ படும் துன்பத்தையே பெரிதாக நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய். அப்படியல்ல. இந்த வாழ்க்கையில் உள்ள அனைவருக்குமே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும்.
இன்பம் மட்டுமே யாருக்கும் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை, துன்பம் எல்லோருக்கும் நிரந்தரமாகவும் இருந்துவிடவும் இல்லை. மாறி மாறி வந்தாதான் அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் எப்படி நீ போராடி ஜெயிக்கிறாய் என்பதுதான் உனது வெற்றியில் அடங்கி இருக்கிறது. எனவே எது வந்தாலும் நம்பிக்கையோடு போராடு, தைரியமாக இரு, மனதை வீணாக காயப்படுத்தாதே, உன் கண்ணீரை வீணடிக்காதே. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். நீ தோற்பதற்காக பிறக்கவில்லை. கட்டாயமாக உன் அப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதத்தால் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிப்பாய், ஜெயித்து காட்டுவாய். சாயிநாதா, பல நாட்களாக நான் உங்களிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாகி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது என்று நீ என்னிடம் புலம்புகிறாய். சில சமயம் கோபமாக கூட பேசுகிறாய் குழந்தையே. ஆனால் சிறிது நேரம் கழித்து வந்து நீயே என்னை மன்னித்து விடுங்கள் சாயிநாதரே, நாங்கள் உங்கள் மனதை புண்படுத்தியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று நீயே என்னிடம் வந்து மன்னிப்பும் கேட்கிறாய். அன்பு இருக்குமிடத்தில்தான் கோபமும் இருக்கும் குழந்தையே. நீ என்மேல் கோபப்பட்டால் நான் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏதோ உன் மன வேதனையினால்தான் நீ என்னிடம் வந்து இப்படி கொட்டுகிறாய் என்பது எனக்கு புரியும். உன் மன வேதனையை அனைத்தையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. நிச்சயமாக உன் வேதனைக்கு, உன் மன வலிக்கு மருந்தாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே. குழந்தையே, வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீ தேடுவது எனக்கு வியப்பாக இருக்குது குழந்தையே. நீ எங்கு போய் தேடினாலும் அது உனக்கு கிடைக்கவே போவதில்லை. ஏனென்றால் அது உன்னில்தான் இருக்கிறது. நீ மனதை நிம்மதியாக வைத்து கொண்டாலே போதும், சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் தானாகவே வந்து குடிக்கொண்டுவிடும் உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும். கண்மணியே, சந்தோஷம் என்பது உலகப் பொருட்களில் இல்லை, அது உள்ளத்தில்தான் இருக்கிறது. நிம்மதி என்பது நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்தாலே போதும், நிம்மதி தானாகவே வந்துவிடும். ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலே போதும், நிம்மதி தானாகவே தென்றலாய் உன் இதயத்தை வந்து தழுவும். எனவே என் குழந்தையே, என்றைக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளியில் போய் தேடாதே. ஏனென்றால் அது எங்குமே வெளியில் இல்லை. உன்னை மாற்றும் எல்லா மாறுதலாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது. உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே உனக்குள் பல நிகழ்வுகளை நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைய சில வழிவகைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் சாயிநாதர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார். என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. நான் நிர்கதியாக இருக்கிறேன். தோள் கொடுக்க கூட எனக்கு யாருமே இல்லை என்று உனக்கு வரும் வேதனைகளையும் சோதனைகள் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தான் உனக்கு கொடுத்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. பிரச்சனைகளை நான் உனக்கு கொடுக்கவில்லை. நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனம் வேதனை அடைய வேண்டும், நீ கஷ்டத்தில் தத்தளிக்க வேண்டும் என்ற நினைப்பில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனதை பக்குவப்படுத்தவும், வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களின் திறமையை, அவர்களின் மனோ தைரியத்தை, அவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த செயல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல. நீ இப்படி தவறாக நினைத்து கொண்டால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? எது நடந்தாலும் நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எதை செய்தாலும் 100 முறை யோசித்து செயல்படு. ஆனால் செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா என்ற சிந்தனை ஒரு முறை கூட உன் மனதில் எழவே கூடாது. அதை நடத்தி முடித்து காட்டுவதுதான் நம் வேலை என்ற எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருப்பேன். வழித்துணையாக வருவேன். முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் அனைத்து திசைகளிலும் உன் அப்பா உன்னில் இருக்கும் பொழுது எதற்காக இந்த பயம் உனக்கு?